வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சில வீடுகளில் பார்த்திங்கன்னா நல்லா சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க. அப்போ பார்த்தோன்னா திடீர்னு பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை எதுக்காக வந்துச்சு, நம்ம நல்லா தானே இருந்தோம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா கூட, இது எதுக்காக வந்துச்சு, இதில் ஒரு காரணமே இல்லையே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனை போயிட்டுருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி சில வீட்டில் நடக்கிறதும் உண்டு. இது எதனால் நடக்குது அப்படின்னா, நம்ம டெய்லி செய்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் தான் நம்ம தவறாக செய்கிறது அது நம்ம வீட்டுக்கு தரித்திரத்தை உண்டாக்குது. அந்த மாதிரி நம்ம செய்கிற விஷயத்தில் எதெல்லாம் தவிர்க்க வேண்டும், எதெல்லாம் யார்கிட்டருந்தான் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதலாவது நம்ம கோயிலுக்கு போகிறப்ப தீப்பெட்டி, இந்த தீப்பெட்டிங்கிறத நம்ம தான் என்ன செய்யணும், ஒன்று கடையில் காசு கொடுத்து வாங்கிட்டு போகணும், இல்லை நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஆனால் நம்ம ஒன்று கோயிலில் கீழே கிடக்கிற தீப்பெட்டியை வச்சோ, இல்லை கோயிலை யார்ட்டையாச்சும் ஃப்ரீயாக வாங்கியோ நம்ம விளக்கேற்றதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இது இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு தோணும். ஆனால் இது ஒரு தரித்திரத்தை உண்டாக்குற ஒரு விஷயந்தான். அதனால இதை அடுத்தது நீங்கள் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, விளக்கேற்ற எண்ணெய். இந்த எண்ணெய் நம்ம எப்படியும் நம்ம கடையில் வாங்கிட்டு போவோம் விளக்கேற்றுறதுக்கு கோயிலுக்கு. அப்படி நம்ம கோயிலுக்கு நம்ம கொண்டு செல்கிற எண்ணெயில் ஒருவேளை கொஞ்சமாக மிஞ்சிருச்சுன்னா அதை நீங்கள் என்ன செய்வீங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவீங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு கொண்டு போகிற எண்ணெயை திருப்பியும் கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டே வரக்கூடாது. ஒருவேளை கொஞ்சோண்டு மிஞ்சிருச்சுன்னா அங்கே இருக்க விளக்குலையே நம்ம ஊற்றிட்டு வந்துடணும், இல்லை அங்கேயே ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடணும். இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தரித்திரம் உண்டாகி வீட்டில் தினமும் சண்டை தான் சண்டை சச்சரவுகள் நடக்கக்கூடும். அதனால இந்த காரணத்தையும் நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு போகிறப்ப சில கோயிலில் இந்த கோயிலோட கொடிமரத்தருகிலோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துலோ நிறையா பூட்டுகள் தொங்க போட்டிருப்பாங்க. அந்த பூட்டுகளுக்கு நம்ம சாவி தேடி அந்த சாவியை கழட்டி பார்த்து ஒருவேளை கலந்துருச்சுன்னா நம்ம பிரச்சனைகள் தீந்துரும் அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்வாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பூட்டோட சாவியெல்லாம் தேடி அதை எப்படியாச்சும் திறந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி கூட திறந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அது மற்றவங்களோட ஒரு கஷ்டத்தை தான் அவங்க அந்த இடத்துல பூட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் அதை திறந்து அந்த இரும்பு பூட்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது ரொம்பவே ஒரு தரித்திரத்தை உண்டாக்கும். இதனால் பிரச்சனை மேலே பிரச்சனை, சண்டை சச்சரவுன்னு என்னென்னவோ நடக்கக்கூடும். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, எதுக்குடா நமக்கு இந்த சண்டை சச்சரவுலாம் ஏற்படுதுன்னு தான் நமக்கு தோணும். அதனால இந்த மாதிரி நீங்கள் பூட்டெல்லாம் கோயிலேருந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வராதீங்க. அடுத்ததாவது பார்க்குறது என்ன அப்படின்னா, செருப்பு. இந்த செருப்பை நம்ம எப்படியும் கோயிலுக்கு போகிறப்ப வெளியே தான் கழட்டி வச்சுட்டு போவோம். ஒருவேளை அது தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதுக்காக நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம். ஆனால் ஒருவேளை நீங்கள் வேறு யாரோடது செருப்பாச்சும் நீங்கள் மாற்றி போட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அதை நீங்களே வச்சுக்கிறாதீங்க. இது ரொம்ப பெரிய தரித்திரத்தை உண்டாக்கும். ஒன்று நீங்கள் எடுத்த இடத்துலையே அந்த கோயிலே கொண்டு வச்சுருங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு மரத்தடியில் கூட நீங்கள் வச்சிடலாம். ஆனால் உங்ககிட்ட மட்டும் நீங்கள் அதை வச்சுக்க வேணாம். இது கோயிலேருந்து மட்டும் இல்லை, வேறு எந்த இடத்துல இருந்தும் மற்றவங்களோட செருப்பை நீங்கள் எப்பயுமே போட்டுக்காதீங்க. இல்லை மற்றவங்களோட நம்மளோட செருப்பு எப்பயாச்சும் காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை நீங்கள் போட்டு போங்க அப்படின்னு கொடுத்தா கூட நீங்கள் அதை எப்பயுமே வாங்க வேணாம், வாங்கி அதை உபயோகிக்க வேணாம். உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் புதுசாக நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க. ஆனால் மற்றவங்ககிட்ட இருந்து செருப்பை தானமாகவும் வாங்க வேணாம், இல்லை மற்றவங்க உபயோகித்த செருப்பையும் நீங்கள் எப்பயுமே வாங்கி போட்டுக்க வேணாம். இதுவுமே ஒரு தரித்திரத்தை தான் உண்டாக்கும்.
அதனால இதையும் நீங்கள் முற்றிலும் வந்து தவிர்த்து விடுவது தான் நல்லது. அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, விளக்கமாறும் முறமும் தான். இந்த இரண்டையும் வந்து நம்ம தானமாக கொடுக்கவும் கூடாது, தானமாக வாங்கவும் கூடாது. ஒருவேளை நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கோம், அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணுறோம், கடைசியாக வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு அது வந்து இங்கே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. அதையும் நம்மளோட எடுத்துகிட்டு தான் போகணும். ஒருவேளை நான் வந்து புதுசாக ஒரு விளக்கமாறு வாங்கிட்டேன், இந்த விளக்கமாறு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, அதனால நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னுலாம் யார்கிட்டையும் அதை கொடுக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அந்த விளக்கமாறோ முறமோ வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை தப்பி தவறியும் குப்பையில் போட்டுறாதீங்க. ஏதோ ஒரு மரத்தடியில் வந்து நீங்கள் அதை வச்சுட்டு வந்துடலாம் திரும்பி பார்க்காம. இதனால வீட்டில் இருக்க தரித்திரம் எல்லாமே வந்து ஒளிந்து போயிடும். ஆனால் நீங்கள் மற்றவங்ககிட்டேருந்து வாங்குறதுனாலையோ இல்லை உங்களோடதை கொடுக்குறனாலையோ மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுற இந்த முறமும் சரி விளக்கமாறும் சரி நமக்கு வந்து தரித்திரத்தை தான் உண்டாக்கும். அதனால இந்த தவிர எக்காரணம் கொண்டும் செய்யாதீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம தினந்தோறும் வந்து செய்யக்கூடிய ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்தில் வந்து இருக்க விஷயந்தான். ஆனால் இதனால நம்ம வீட்டில் தரித்திரம் உண்டாகி டெய்லி பிரச்சனை, பண விரயம் இதெல்லாம் வந்து ஏற்படுதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமையே இருந்திருக்கும். ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயத்தினால வீட்டில் நிறைய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், தரித்திரம் வந்து உண்டாகக்கூடும். அதனால இந்த விஷயத்தெல்லாம் முற்றிலும் நீங்கள் தவிர்க்கிறது தான் வந்து நம்ம குடும்பத்துக்கு நல்லது. இந்த விஷயம் வந்து இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.